ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்லேருந்து நாகார்ஜுனா சாகர் டேமுக்கு போயிட்டுருக்கோம். கிருஷ்ணா ஆறில் வந்து வெள்ளம் ஓடுறதுனால அந்த நாகார்ஜுனா சாகர் டேம் வந்து திறந்து வச்சுருக்காங்க. அதை போய் பார்க்கலான்ட்டு தான் போயிட்டுருக்கோம். இப்போ எங்கள் வீட்டிலேருந்து அந்த டேம் வந்து ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ மணி கிட்டத்தட்ட 1 மணி ஆகுது. இப்போ கிளம்பணும் அப்படின்னா ஒரு 4 o'clock பக்கம் அங்கே போகிறது அப்படின்னு தான் பிளானு. அதை கால்குலேட் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் 2 பேர் மட்டும் போகலை, பின்னாடி 2 டாக்ஸையும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். இங்கே நிலாமாராவும் இருக்காங்க. இப்போ படுத்துருக்காங்க. அப்புறமா எந்திரிக்கும் போது அவங்க உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிவாங்க. இப்போது ஹைதராபாத் ORRல, அதாவது அவுட்டர் ரிங் ரோட்டில் ஏறி போயிட்டுருக்கோம். இந்த அவுட்டர் ரிங் ரோடு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ரோடு. ஹைதராபாத்தில் நீங்கள் எல்லா ஏரியாவுக்கும் கனெக்ட் பண்ணி இந்த அவுட்டர் ரிங் ரோடு இருக்கும். இந்த அவுட்டர் ரிங் ரோடு ஹைதராபாத்தை சுற்றி 158 கிலோமீட்டர்ஸ்க்கு போட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ பெருசுன்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. இது ஒரு 8 லைன் டோல் ரோடு. லெஃப்ட் சைடில் இருக்கிற 2 லைனில் பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிள்ஸ், லாரிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த லேனில் 80 கிலோமீட்டர் தான் மேக்ஸிமம் லிமிட்டு. ரைட் சைடில் இருக்கிற 2 லேன் பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட் நீங்கள் போகலாம். அதில் தான் மோஸ்ட்லி கார்ஸ் எல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக போகிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த ரிங் ரோட்டில் மொத்தம் 19 எக்ஸிட் இருக்குது. இந்த 19 எக்ஸிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் சிட்டியோட முக்கியமான ஏரியாஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கான டீட்டெயில் இங்கே வருது பாருங்கள். இதில் முக்கியமான எக்ஸிட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிட் நம்பர் 16 இதை ஆக்சஸ் பண்ணி நீங்கள் ஏர்போர்ட் போகலாம். அப்புறம் பெங்களூர் ஹைவேவை பிடிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸிட் நம்பர் 11, ஒருவேளை நீங்கள் ஆந்திரா பக்கம், விஜயவாடா பக்கம், வைசாக் பக்கம்லாம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸிட் நம்பர் 11. அதுக்கப்புறம் எக்ஸிட் நம்பர் 3 இது வந்து பாம்பே ஹைவேயை கனெக்ட் பண்ணும். அப்புறம் எக்ஸிட் நம்பர் 19 கச்சிபௌலின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரிக்ட், அதெல்லாம் வந்து ஐடி ஹப் ஹைதராபாதோட, அதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ரோடை ஆக்சஸ் பண்ணி நீங்கள் ஃபுல்லாகவே யூட்டிலைஸ் பண்ணலாம். நம்ம போக வேண்டிய நாகார்ஜுனா சாகருக்கு எக்ஸிட் நம்பர் 12 எடுத்து வெளியே போகணும். நான் வந்து எக்ஸிட் நம்பர் 3, அதாவது பாம்பே எக்ஸிட் வழியாக உள்ளே வந்திருக்கேன். இந்த அவுட்டர் ரிங் ரோட்லேயே கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணால் தான் அந்த எக்ஸிட் நம்பர் 12 என்னால் ரீச் பண்ண முடியும். இந்த அவுட்டர் ரிங் ரோட மொத்த டிஸ்டன்ஸ் 158 கிலோமீட்டர்ஸ் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். அதில் ஆல்மோஸ்ட் பாதிக்கும் மேலே வந்து நான் ட்ராவல் பண்ணி தான் அந்த எக்ஸிட்டை எடுக்கணும். ஒவ்வொரு எக்ஸிட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோல்கேட் வச்சுருப்பாங்க. நான் வந்து 80 கிலோமீட்டர்ஸ் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். இதுக்கு வந்து நான் டோல்கேட்டில் பே பண்ண அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 160 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஒரு கிலோமீட்டருக்கு 2 ரூபா அப்படிங்கிற மாதிரி காருக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. மற்ற வெஹிக்கிள்ஸ்க்கு என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியல இந்த டைமில். இந்த ட்ரிப் எங்களுக்கு ஒரு டோட்டலி அன்பிளான்டு ட்ரிப்பு. ஃப்ரைடே டியூட்டி முடிச்சுட்டு சாட்டர்டே நல்லா தூங்கி காலையில் லேட்டாக தான் எந்திரிச்சிட்டு பார்த்தா கரண்ட் இல்லை. சரி, வரதுக்கு வந்து எப்படியும் ஒரு 3 o'clock ஆஃப்டர்நூன் பக்கம் ஆயிரும் அப்படின்னாங்க. சரி, பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் சரி இந்த நாகார்ஜுனா சாகர் டேம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு டக்குன்னு பிளான் போட்டோம். ஒரு 30 மினிட்ஸ்லலாம் அப்படியே கிளம்பிட்டோம். இந்த ட்ரிப்போட மொத்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 400 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் சேர்த்து. இது ஒரு கிட்டத்தட்ட 7 to 8 hours ஆகிறனால நாங்கள் நிலாவையும் மாறாவையும் சேர்த்தே கூப்பிட்டு போயிட்டோம். ஒருவேளை ஒரு 3 to 4 hours அப்படின்னா கூட அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க வீட்டில். இந்த பிளான் பண்ணி ட்ரிப் போகிறதோட இந்த மாதிரி சடன் அன்பிளான் ட்ரிப் தான் வந்து ரொம்ப மெமரபுளாக இருக்கும். எங்களுக்கு இது ஏன் மெமரபிள் பார்த்தீங்கன்னா, நான் நிலா மாறாவை கூட்டிகிட்டு ஒரு லாங் ரைடு, அதாவது 1 day ட்ரிப் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். அதாவது நான் ஹைதராபாத்லேருந்து வேலூர் வரைக்கும் நிறைய தடவை போயிருக்கேன், அவங்கள கூப்பிட்டு போயிருக்கேன். ஆனால் ஒரு ட்ரிப்பு, ஒரு பிளேஸ்க்கு போய் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்குன்னு அவங்கள கூட்டிகிட்டு போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த அனுபவம் வந்து ரொம்பவே புதுசாக இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி 1 day அன்பிளான் ட்ரிப் போயிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நேரத்தில் அந்த டெசிஷனை மேக் பண்ணீங்க, அதுக்கப்புறம் எங்கே போயிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இறங்க வேண்டிய எக்ஸிட் 12 பக்கத்தில் வந்தாச்சு. இந்த ORRல போகும்போது நேவிகேஷன் ரொம்ப முக்கியம். ஒருவேளை நீங்கள் எக்ஸிட்டை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மிஸ் பண்ண எக்ஸிட்லேருந்து அடுத்த எக்ஸிட் வழியாக தான் திருப்பி நீங்கள் இந்த பக்கம் வர முடியும். அண்ட் ஒரு எக்ஸிட்டுக்கும் இன்னொரு எக்ஸிட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 15 to 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நம்ம போக வேண்டிய மொத்தம் 200 கிலோமீட்டர்ஸில் இப்போ 80 கிலோமீட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் கடந்து வந்துட்டோம். ORR எக்ஸிட்க்கு வந்துட்டோம். அதனால தான் இந்த டோல்கேட் உங்களால் பார்க்க முடியுது. நம்ம கார் TN ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறனால எப்போவுமே இந்த டோல்கேட்ஸ், வேறு ஸ்டேட் டோல்கேட்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து தான் வந்து ஸ்கேன் பண்ணோம். அது என்ன தெரில. நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டோலில் இந்த 80 கிலோமீட்டர்ஸை க்ராஸ் பண்ணுறதுக்கு 160 ருபீஸ் பே பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம டோல்லேருந்து லெஃப்ட் சைடில் தான் போகணும். இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்ததுனால காரை கொஞ்சம் நேரம் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்டான ரூட் பார்த்தோம். ஏன்னா இங்கேருந்து முன்னாடி போனீங்க அப்படின்னா 2 ரவுண்ட் அபவுட் இருக்குது அப்படின்னு காமிக்குது. 2 ரவுண்ட் அபவுட்லேயும் கரெக்டான எக்ஸிட் எடுக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம தப்பான ரூட்டில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
இப்போ ஓஆர்ஆரில் எக்ஸிட் 12 இறங்கிட்டோம். அங்கேருந்து ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு இப்போது நாகார்ஜுன சாகர் டேம் நோக்கி போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 120 கிலோமீட்டர்ஸ், கிட்டத்தட்ட ஈவினிங் 4 மணிக்கு தான் ரீச் ஆகும். அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் 4 லேனாக மாறும். இது வந்து இப்ராஹிம்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இருக்கிற ஹைதராபாத்லேருந்து வெளியே இருக்கிற ஒரு பெரிய ஊர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன ஊர் தான் இருக்கும். இப்போ இந்த 4 லேனுமே வந்து 2 லேனாக மாறும். அதனால தான் இந்த 120 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்குது. எனக்கு முன்னாடி போயிட்டுருக்கிறது தெலங்கானாவோட ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸு. இங்கே பஸ்ஸு பார்க்கவே வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கலர்லாம் வந்து நிறையா பார்க்க முடியாது. மோஸ்ட் ஆஃப் தி பஸ்ஸஸ் வந்து இதே மாதிரி ஒயிட் இல்லை ரெட் பேக்ரவுண்டில் தான் இருக்கும். திருப்பதி போனீங்கன்னா இந்த மாதிரி பஸ்ஸஸ் நிறையா உங்களால் பார்க்க முடியும். இந்த வீடியோவை பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் பஸ்ஸஸை தவிர்த்து வேறு எந்த ஸ்டேட் பஸ்ஸஸ்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஜூலை மற்றும் ஆகஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா தெலங்கானா ஸ்டேட், அதாவது முக்கியமாக ஹைதராபாத்தில் வந்து மான்சூன் சீசன். அதனால் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தி டேஸ் வந்து இந்த மாதிரி க்ளவுட் கவர் இருக்கும். அப்பப்போ மழையும் நிறையா பெய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த சடன் ட்ரிப்பு காரணம் வந்து இந்த ஒரு வெதர்னு கூட சொல்லலாம். வெதர் நல்லா இருந்தனால சரி ஒரு ட்ரைவ் போகலான்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி ஒரு ட்ரிப்பை வந்து நாங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக பிளான் பண்ணோம். இப்போ நம்ம போயிட்டுருக்கிற நாகார்ஜுனா சாகர் டேம் வந்து கிருஷ்ணா நதிக்கு குறுக்க வந்து கட்டியிருக்காங்க. இந்த கிருஷ்ணா நதிக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது என்னன்னு சொல்லி தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இப்போ ட்ராவல் பண்ணுற இந்த 200 கிலோமீட்டர்ஸுமே பார்த்திங்கன்னா ரோடு ரொம்பவே நல்லா இருந்தது. என்ன ஒன்ஸ் 4 லேனாக இருந்தது, அதுக்கப்புறம் வந்து 2 லேனாக மாறிடுச்சு. அதனால் கொஞ்சம் ஓவர்டேக்கிங்லலாம் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. மற்றபடி ரோட் கண்டிஷன் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. நீங்களே இதில் பார்க்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கிருஷ்ணா நதியோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இதுக்கான சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணவேணி. கிருஷ்ணா ஆறை வந்து கிருஷ்ணவேணி ஆறு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த கிருஷ்ணா நதியோட மொத்தம் நீளம்னு பார்த்திங்கன்னா 1400 கிலோமீட்டருக்கும் கொஞ்சம் மேலே வருது. இது மகாராஷ்டிராவில் மகாபலேஸ்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலைப்பகுதியில் உருவாகி அதுக்கப்புறம் கர்நாடகா உள்ளே வந்து அதுக்கப்புறம் தெலங்கானா ஆந்திராவெல்லாம் கடந்து பே ஆஃப் பெங்காலில் போய் சங்கமிக்குது. இந்த கிருஷ்ணா நதி ரொம்பவே ஒரு முக்கியமான நதி இந்தியாவில். ஏன்னா இதிலேருந்து தான் சென்னைக்கு கூட தண்ணி கொண்டு வர ஸ்கீம்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட கிருஷ்ணா நதி இந்தியாவோட எத்தனாவது நீளமான நதி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம ஹைதராபாத்லேருந்து கிளம்பி ஆல்மோஸ்ட் 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நாகார்ஜுனா சாகர் டேம் பக்கத்தில் வர ஆரம்பிச்சிட்டோம். இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸில் வந்து இந்த டேமை ரீச் பண்ணிடலாம். அந்த அவுட்டர் ரிங் ரோட்டில் ஃபஸ்ட்டு 80 கிலோமீட்டர்ஸ் ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த 120 கிலோமீட்டர்ஸை ட்ராவல் பண்ணுறதுக்குள்ளேயும்
எங்களுக்கு கொஞ்சம் டயர்டாகவே ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த டபுள் ரோடில் வந்து கரெக்டாக பார்த்து பார்த்து ஓவர்டேக் பண்ணணும். அதுக்கப்புறம் நிறையா கிராமங்கள் வந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆடு மேய்க்கிறவங்க, அப்புறம் நிறையா மாடுகள்லாம் இருந்தது. இதெல்லாம் தாண்டி வர்றதுக்குள்ளேயும் இந்த தீரன் படத்தில் வர காமெடி தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இந்த பக்கம் ஆடு மேய்க்கிறவங்க தங்கியிருக்கிற ஒரு கிராமம் இருக்கான் சார். அதுக்கப்புறம் வறண்ட பூமியும் மலைகளும் தானே சார். कितना किलोमीटर भैया? 2 किलोमीटर। इन्हों कितना किलोमीटर भैया? 2 किलोमीटर। இன்னும் கித்தனா கிலோமீட்டர்? 2 किलोमीटर। ஓ நான் 2 தானடா. அவனுக்கு புரியலையா எனக்கு புரியலையான்னு தெரியலையே சார். எவ்வளோ தூரம் சார் போகணும் கேட்டு சொல்லுங்களேன். அவனை கேட்காத நானே சொல்றேன். 2 கிலோமீட்டர் வா. இதே மாதிரி தான் 2 கிலோமீட்டர்னு சொல்லி டேமை நோக்கி நாங்கள் போய்கிட்டு இருந்தோம். இப்போது மழைக்காலம் மான்சூன் அப்படிங்கிறனால கிருஷ்ணா ஆற்றுல வெள்ளப்பெருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த டேம் வந்து நாங்கள் போகிற டைமுக்கு லக் இருந்தது அப்படின்னா எல்லா கேட்ஸுமே திறந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை. அதை நம்பி தான் போய்கிட்டு இருக்கோம். ஹைதராபாத்தில் 1 மணிக்கு கார் எடுத்தோம். ஆல்மோஸ்ட் இப்போ மணி 3:45 ஆகிடுச்சி. நம்ம இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் த டேம் தான் இருக்கோம். ரீச் ஆகிட்டோம். இப்போவே வந்து சைடில் எங்களால் தண்ணி பார்க்க முடியுது. அன்ஃபார்ச்சுனேட்லி வீடியோவில் என்னால் காமிக்க முடியல. நான் ட்ரை பண்ணுறேன். ஒருவேளை ரோடும் தண்ணியும் ரொம்ப பக்கத்தில் வருது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவில் அந்த தண்ணியை பார்க்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா டேமில் போயிட்டு கண்டிப்பாக வியூ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்ப்பீங்க. இந்த இடத்துலேருந்து உங்களால் ஒரு வியூ பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ரைட் சைடில் பாருங்கள், ஃபுல்லாகவே டேமோட தண்ணி தான். இங்கேருந்து பார்க்கும்போது டேமில் நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் டேமோட கேட்டு திறந்துருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு அந்த பக்கம் போனால் தான் தெரியும். போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். டேமோட ஒரு கரையில் தான் இந்த ரோடே இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் ரைட் சைடில் எவ்வளோ ஹைட்டாக ஃபென்சிங் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. டேமோட என்ட்ரன்ஸை ரீச் பண்ணிட்டோம். இங்கேருந்து நம்ம இப்போ நடந்து போயிட்டு டேமில் தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த ரோடு வந்து அப்படியே அந்த ஃபுல்லாக அந்த கேட்ஸை கவர் பண்ணி போகும். இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இந்த பக்கம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு மினி கடல் போல் காட்சி அளிக்குதுன்னே சொல்லலாம். டேமை ரீச் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஈவினிங் 4 o'clock ஆகிடுச்சி. நீங்கள் பார்க்கலாம் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தண்ணி தான் தெரியுது. அண்டு இந்த டேம்லேயே நடுவில் சின்ன சின்ன தீவுகள் இருக்குமாமா. தண்ணி வந்து அதிகமாகிறப்ப அந்த தீவெல்லாம் உள்ளே போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த டேமில் வந்து போட்டிங் சர்வீஸும் இருக்குது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அந்த ரைட் சைடு கார்னரில் ஒரு போட் வந்துட்டுருக்கு. நாங்கள் நிலாவையும் மாறாவையும் கூட்டிகிட்டு வந்தனால எங்களால் இந்த தடவை போட்டிங் போக முடியல. பட் இந்த போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு நாள் நாங்கள் தனியாக வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். டேமோட ஒரு பக்கம் பார்த்தாச்சு. சரி, இங்கேருந்து நம்ம இப்போ கிளம்பி அடுத்த சைடில் போயிட்டு கேட்ஸ் திறந்துருக்கா அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டேமோட கேட் சைடுக்கு வந்தாச்சு. அந்த வீடியோ தான் உங்களுக்காக. ஆனால் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னா பெரிய கேட்ஸ் எதுவுமே ஓப்பன் பண்ணல. சின்ன கேட்ஸ் எங்கே டர்பைன் ஓடுதோ அங்கே மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் தண்ணி போய்கிட்டு இருக்கிறது உங்களால் பார்க்க முடியுது. இந்த டைமில் பார்க்குறக்கே வந்து ஆறு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு எல்லா கேட்ஸுமே ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா பயங்கரமாக வெள்ளம் ஓடுன்னு நினைக்கிறேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஹாஃப் கம்ப்ளீட்டட் பிரிட்ஜ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்குது. இப்போ நம்ம அந்த பெரிய பிரிட்ஜில் போயிட்டு அங்கேருந்து வியூ எப்படி இருக்குதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். 200 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு நல்ல வியூனே சொல்லலாம். ஆனால் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா கேட்டு மூடி இருந்தாங்க. சரி, நம்ம இப்போ இந்த பெரிய பிரிட்ஜுக்கு வந்துட்டோம். இங்கே இருந்து அந்த டேமோட ஃபுல் வியூ உங்களால் பார்க்க முடியும். இந்த சைடில் உங்களுக்கு கேட்ஸ் எல்லாமே தெரியும். இமேஜின் பண்ணி பாருங்கள், நீங்கள் வந்த டைமில் இந்த கேட்ஸ் எல்லாம் திறந்துருந்தாங்கன்னா இங்கேருந்து வியூ எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள்.
இந்த பிரிட்ஜில் நின்று ஆரோட 2 சைடும் பார்க்குறக்கே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. கீழே பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் தலையே சுற்றுற மாதிரி இருந்ததுன்னே சொல்லலாம். இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த ட்ரிப்பில் நிலாமாரா வந்து பயோ பிரேக்ஸ்க்கு மட்டும்தான் கீழே இறங்கினாங்க. மற்றபடி எங்களால் எங்கேயுமே இறக்க முடியல. ஏன்னா நாங்கள் நின்னது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு க்ரௌடட் பிளேஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ், நீங்கள் நாகார்ஜுன சாகர் டேம் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? நீங்கள் வந்திருந்தப்போ கேட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த டேமுக்கு வர வழியிலே நிறைய மீன் கடைகள் பார்த்து வச்சுருந்தோம். அதனால் ரிட்டன் போகிறப்போ கண்டிப்பாக மீன் வாங்கிட்டு போகணுன்னு டிசைட் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு இடத்துல நின்று ஆற்று மீன் கிட்டத்தட்ட 3 கிலோ எங்கள் வீட்டுக்காக வாங்கியிருந்தோம். அதில் 1 கிலோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களே கட் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண சொல்லிட்டோம். அந்த ப்ராசஸ் தான் நடந்துகிட்ருக்கு. ஃப்ரை பண்ணுற ஸ்மெல்லு கமகமான்னு வந்துட்டு இருந்தது. அங்கேயே நின்றுட்டு அதை வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். எப்படா அவங்க கொடுப்பாங்க அதை எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். மீன்கள் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அது மட்டும் இல்லை, ப்ரைஸுமே வந்து ரீசனபிளாக இருந்தது. அதனால தான் வந்து ஒரு 3 kgs வரைக்கும் வாங்கிட்டு போயிட்டு நம்ம ஊரில் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். ஆற்று மீன் தான். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த ஃப்ரையில். நீங்களும் இந்த டேமுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபிஷ் உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போங்க. சுட சுட அந்த ஃப்ரை ஃபிஷ்ஷை சாப்பிட்டுட்டு ஒரு 2 hours கிட்ட இந்த நாகார்ஜுன சாகர் டேமில் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த பிரிட்ஜ் மேலேயே நிறையா நின்று ஃபோட்டோஸ்லாம் ஏகப்பட்டது எடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கேமராமேனை வச்சுமே ஃபோட்டோஸ் நிறையா எடுத்திருந்தோம். அது ரொம்பவே நல்லா வந்திருந்தது. இங்கேருந்து ஒரு 6:30 பக்கம் கிளம்பி ஹைதராபாத் எங்கள் வீட்டுக்கு ரீச் ஆக 10 பக்கம் ஆகிடுச்சு. ஐ ஹோப் இந்த அன்பிளான் ட்ரிப்போட வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்காக இந்த சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். Keep supporting us. Thank you so much. Bye.